ஐஏஎஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் இன்றைக்கி முடிஞ்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க. எதனால் லூஸ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பிளேயிங் லெவலில் எதை சேஞ்சஸ் பண்ணணுமா, ஜிம்பாப்வேல பொறுத்த வரைக்கும் ஏன் இது T20 வேர்ல்டு கப் விளாடாமல் இப்போ விளாண்டு நம்ம கூட சீரீஸ் விளாண்டு அசால்ட்டாக ஜெயிக்கிறாங்களே, இவங்க ஏன் T20 வேர்ல்டு கப்பில் இல்லை, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிம்பாப்வே 115 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க கைஸ். நம்ம சேஸ் பண்ணுறது 116 சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, சுமன் கில், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட், ரியான் பராக், ரிங்கு சிங், டூல் ஜெரேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி விஷ்ணாய், ஆவேஸ் கான், முகேஷ் குமார் மற்றும் ககில் அஹமத் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் 3 டெபியூ பண்ணியிருக்காங்க. யாருன்னா அபிஷேக் சர்மா, ரியான் பராக், டூல் ஜெரேல், இந்த மாதிரி 3 பேருக்கு டெபியூ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க டெபியூக்கு சான்ஸ் கொடுத்ததெல்லாம் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு ஸ்டேபிள் மிடில் ஆர்டர் பேட்டருக்கு டெபியூ கொடுத்துருக்கலாம். அதாவது சாய் சுதர்ஷனுக்கு செம்மையாக டெபியூ கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் செம்மையாக ஆடி கொடுக்குற பிளேயர் தான் சாய் சுதர்ஷன். அவரை ஏன் எடுத்து வைக்காமல் மற்ற பிளேயர்ஸுக்கு டெபியூ கொடுத்தாங்கன்னு தெரில. ரிங்கு டாப் ஆர்டரில் அமைச்சது சரியான மிஸ்டேக்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் பவர் பிளேயர்லேருந்து அந்தளவுக்குலாம் பில்ட் பண்ணிட்டு போக மாட்டார். இது பேட்டிங் பிச் இல்லை கைஸ், இது ஒரு பவுலிங் பிச். அதனால் வாஷிங்டன் சுந்தரை முன்னாடியே சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் ரிங்குவை சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக சேஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ரிங்கு பவர் பிளேயில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாலாம் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் மிடில் ஓவர் தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி நம்மளை சேஸ் பண்ணியும் கொடுத்துருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கில் மற்றும் ரிங்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர். மற்ற யாரும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, அந்தளவுக்கு இந்தியாவுக்காக ஆடினதே இல்லை மற்ற எந்த பிளேயர்ஸும். இப்போ தான் நிறைய பேர் டெபியூவும் பண்ணுறாங்க. ருத்ராஜுக்கெலாம் இப்போயே சான்ஸ் கிடைக்கிது. பார்ப்போம். இவங்க லூஸ் பண்ணது எதனாலன்னு பற்றி நான் எண்ட் ஆஃப் தி இதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க. இதில் மெயின் பவுலராக இருக்குது ரவி விஷ்ணாய், அடுத்து பார்த்தா வாஷிங்டன் சுந்தர். இவங்க 2 பேர் செம்மையாக போட்டிருந்தாங்க. அப்புறம் முகேஷ் ககில் இவங்க ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதில் ரவி விஷ்ணாயோட ஸ்பின் பயங்கரமாக இருந்துச்சு. இவர் தான் மெயின் பிக்காக இருந்தார் இன்றைக்கி ஃபஸ்ட் இன்னிங்ஸில். இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க 102க்கே நம்மளை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ரியான் பராக், ஜூல் ஜெரேல் இவங்கெல்லாம் டெபியூ சான்ஸ் கொடுத்துட்டு அந்தளவுக்குலாம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. இதில் ரிங்கு சிங்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக இருந்தாலும் அவரும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ரிங்கு சிங் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷனில் போயிருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்பாப்வே கண்டிஷனுக்குலாம் வராரு. இந்த ஸ்குவாட்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்னா கில் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கண்டிஷன் போய் பேட்டிங் ஆடிருக்காரு. அவர் தான் டேக்கப் த ரோல் எடுத்து ஆடி இருக்கணும். அவர் மிடில் ஓவர்ஸ்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டார். அவர் தான் இன்னிங்ஸ் நல்லாவும் பில்ட் பண்ணிவிட்டு ஓப்பனிங்லேருந்து எடுத்துகிட்டு போனாலும் அவர் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகல. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்ஸிங்னு சொல்கிறது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட்னால் இதனால தான் இப்படி ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் மேக்ஸிமம் தோற்றுருவாங்க தான் கைஸ். ஏன்னா ஜிம்பாப்வேகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கனால அசால்ட்டாக அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்கள லீட் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்னால அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லலாம் கைஸ். இதுக்கு முக்கிய ரீசனாக இருக்குது சிக்கந்தர் ராஜா. அவரோட ஸ்பெல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் கூட அந்த சக்காரான்னு இன்னொரு பவுலரும் செம்மையாக ஸ்பெல் போட்டிருந்தாங்க. இருக்கிற ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் இன்றைக்கி முடிஞ்சாச்சு. நாளைக்கு மீண்டும் செகண்ட் T20 மேட்ச் நடக்க போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது நாளைக்கு மேட்ச்சில். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்ச வீடியோவில் தான். பை.